சாரு தான் சார், அப்பா மாதிரி கிளாஸ் சார் தான் அவரு. எங்களோட கிளாஸ் சார். சார் எங்களுக்கு எல்லாமே. சார் சொல்றது ஸ்டடி வச்சாங்கன்னா சனிக்கிழமை ஸ்டடி வச்சாங்கன்னா பிஸ்கட் இந்த மாதிரி எதுவும் எப்பயுமே வாங்கி கொடுத்துருவாங்க. உங்களை படிக்கும் போது மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆமா ஆமா சார், இது தட்டி கொடுத்து வளர்த்து விடுவார் சார் எங்க சாரு. இப்ப சாரை மிஸ் பண்ண மாட்டீங்களா? ரொம்ப மிஸ் பண்ணுவோம் சார். சார் நாளைக்கு வந்துருங்க, 2 நாள் உங்களை பார்க்க முடியும். ஹாஃப் டே வைக்கிறேன் சார், ஸ்டடி ஃபுல் டே வைக்க சொல்லியிருக்கோம் நாளைக்கு. ஓகே, அடுத்து என்ன எக்ஸாம்? அடுத்து அக்கவுண்ட்ஸ் சார். எங்க சார் எக்ஸாம் சார். அக்கவுண்ட்ஸ்ல எப்படி பண்ணுவாங்க பசங்க? நல்லா பண்ணுவாங்க சார். பசங்க எல்லாரும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களா? எவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க? அது நைட்டு போகல ஃபுல்லாக இங்கே தான் சார் இருந்தாங்க. நைட் 7 மணி 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போனாங்க. ஓ, ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு எக்ஸாம் போவாங்க. ஓகே, அது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதோட வீட்டு வேலையும் பார்ப்பாங்க. வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிற பசங்க நிறைய இருக்கு. எங்க சார் எங்களுக்கு அப்பா மாதிரி, அவரு தான் எல்லான்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அவங்களோட டீச்சர் மேல பாசம் வச்சிருக்காங்க பாருங்க. சாரு தான் சார், அப்பா மாதிரி கிளாஸ் சார் தான் அவரு. எங்களோட கிளாஸ் சார். சார் எங்களுக்கு எல்லாமே. டே எப்பா முடியலடா, எனக்கே லைட்டா நெஞ்சு வலிக்குதுறான்னு அவங்க சாரும் செம்மையா கலாய்க்கிறாரு. சனிக்கிழமை ஸ்டடி வச்சாங்கன்னா பிஸ்கட் இந்த மாதிரி எதுவும் எப்பயுமே வாங்கி கொடுத்துருவாங்க. உங்களை படிக்கும் போது மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆமா சார், இது தட்டி கொடுத்து வளர்த்து விடுவார் சார் எங்க சாரு. இந்த டீச்சர் ஸ்டூடெண்டோட பாண்ட் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்குங்க. நம்மெல்லாம் படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு டீச்சர் இல்லையே அப்படின்னு சொல்லி ஏங்க வச்சுட்டா இருப்போங்க. பொதுவா மிஸ் தான் பாத்தீங்கன்னா பசங்க கிட்ட வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சார்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருப்போம். அவ்வளவு ஏன் நமக்கு வாட்ச பலருமே அப்படிதான் சில டைம் வந்து இருந்திருப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, இந்த சார் மேல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்கன்னு. அவரு வெறும் டீச்சர் மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி. நாங்க படிக்கும் போது நாங்க பட்டினியா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக சாப்பிடுறதுக்குலாம் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டே இருப்பாரு. எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாரு. தட்டி கொடுத்து எங்களை வளர்த்து விடுவாருங்க. எங்களை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுவாருன்னு அந்த சாரை பத்தி பெருமையா பேச இதெல்லாம் கேட்டுட்டு பக்கத்துல இருந்து அவங்க டீச்சர் பாத்தீங்கன்னா அப்படியே நெஞ்சு புடிச்சுட்டாருங்க. டே என்னடா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களேடா, என்னால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்சு புடிச்சுக்கிட்டு ஃபன்னியா வந்து ரியாக்ட் பண்றாரு. இதுல இருந்தே தெரியுதுங்க, அவர் எங்க கண்டிக்கணுமோ அங்க கண்டிச்சு அண்ட் எங்கெல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருக்கணுமோ அங்கெல்லாம் கரெக்டா அவங்களோட ஃப்ரெண்ட்லியா இருக்காரு. சோ அதனாலதான் இப்படி ஒரு பாண்டிங்க பார்க்க முடியுது. டிஜே யூடியூபர் அப்படின்றவங்க இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது இதே மாதிரி ஒரு டீச்சர் இருந்திருக்காங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம அவங்கள பத்தி ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.